கரெக்டான பதத்தில் இருக்குது மேனகா. ஒன்றும் இல்லை. அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சு பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். மஞ்சள் கலர் குடமிளகா போட்டுக்கலாம். நறுக்குன தக்காளி சேர்த்துக்கலாம். அம்மியில் அரைச்ச தக்காளி சாறு ஊற்றிக்கலாம். குத்தடி சைலக்கா, குனிஞ்சு குத்தடி சைலக்கா. நீ பார்த்தா சைலக்காவோட தெரியுதா? கரண்டி சூடாக்குது, வாயில வச்சிரும் பாத்துக்கோ. வாயில வைக்காதீங்க, வறுத்து கொடுங்க, சாப்பிட்டுக்கிறோம். பாஸ்தாவை தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. காய் கலவா மட்டும் இப்ப போட்டுக்கலாம். சோயா சாஸ் ஊத்திக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்குது. தப்பு தூரி நான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்குது பாருங்க. எங்க முறுக்கு பாஸ்தா மஞ்சள் கலரு, சிகப்பு கலரு, நல்லா 3 கலர்ல குடமிளகா போட்டிருக்கிறோம். பச்சை பட்டாணிங்க, கேரட், பீன்ஸு. காய்கறி சாப்பிடாத குழந்தைங்க நிறைய இருப்பாங்கங்க. இந்த மாதிரி பாஸ்தா செய்யும் போது காய்கறியெல்லாம் சேர்த்து நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ஸ்கூல்கிட்ட வந்து சூப்பராக சூடாக சாப்பிட்டுப்பாங்கங்க. அதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்கள்லாம் சூப்பராக சாப்பிடுவாங்கங்க. ஹெல்த்தியும் கூட டேஸ்ட்டாக சாப்பிட்டுப்பாங்க காய்கறியோட.